தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 15வது வாரம் சனிக்கிழமை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136:1. 1 தெசலோனிக்கர் 5:16-17 இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி பவுலடியார் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். நாம் வாழ்வில் நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இறைவன் தன் அனுபவத்தையும் ஆசிரியையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வழிநடத்தலையும் உடனிருப்பையும் கொடுத்து நம்மை காத்து வருவதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். ஏனெனில் திருப்பாடல் 50:14 படிக்கின்ற பொழுது கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். நன்றி அடையாளம் கடவுளும் மன்றாடிய நாம் பெற்றுக்கொண்ட அடையாளமாக இறைவனை புகழ்ந்து பாடுவதாக இருக்கின்றது. இப்படி கடவுள் நாம் புகழ்ந்து பாடுவதினாலே திருப்பாடல் 50:23 படிப்பதை போல நன்றி பலி செலுத்துவோர் கடவுளை மேன்மைப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. என் தேவன் எனக்கு துணை புரிந்தார் என்று சொல்லி பிறருக்கு கடவுளை அறிவிக்கின்ற, கடவுளை மேன்மைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். ஆம் அன்பு சொந்தங்களே, நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எதற்காக நன்றி செலுத்துவது? பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக, இறைவன் செய்த ஒவ்வொரு செயல்களுக்காக, நாம் கடந்து வந்த பாதையிலே நம்மை கண்ணின் கருவிழி போல காத்ததற்காக, தன் கரங்களில் சுமந்து மார்போடு அணைத்து கொண்டதற்காக, நம் வாழ்வுடன் நடந்ததற்காக, உற்ற துணையாக இருந்து நம்மை பாதுகாத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய திருப்பாடலை படிக்கின்ற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் இஸ்ரேல் மக்கள் வாழ்விலே கடவுள் செய்ததை நினைவு கூர்ந்து அதன் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைப்பை விடுக்கின்றார். தாழ்நிலையில் இருந்த தம்மை நினைவு கூர்ந்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அடிமைகளாக, ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக, உரிமை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் மீது இறைவன் கருணை கூர்ந்தார். எனவேதான் அன்னை மரியும் பாடுகின்ற பொழுது தாழ்நிலையில் இருந்த இந்த எளியவரை இறைவன் கடைக்க நோக்கினார் என்று சொல்லுவார். எனவே என் ஆன்மா ஆண்டவரை போற்றி புகழ்கின்றது என்று சொல்லி நன்றி பாடலை பாடுவார். ஏதோ அன்று இஸ்ரேல் மக்களை தாழ்நிலையில் இருந்து கண்ணோக்கிய கடவுள் இன்று நம்மையும் கண்ணோக்கி பார்ப்பவராக இருக்கிறார். நம்முடைய இடர்பாடுகளிலே, ஒதுக்குதலிலே, புறக்கணிப்பிலே நம் கடவுள் நம்மோடு இருக்கின்ற. எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். உன்னை நோக்கி ஒரு வழியாய் வருபவர்கள் 7 வழியாய் திரும்பி போவார்கள் என்று இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். உனக்கு எதிராக எழுகின்ற எதுவும் வாய்க்காது போகும் என்று சொல்லி இருக்கின்றார். உன் பக்கம் 1000 விழுந்தாலும், உன் வலப்பக்கம் 16,000 விழுந்தாலும் எது உன்னை தாக்காது என்று சொல்லி இருக்கின்றார். வாக்கு மாறாத கடவுள் நம்மை காப்பவராக இருக்கின்றார். திருப்பாடல் 121 படிக்கின்ற பொழுது, பகலில் கதிரவனோ இரவில் நிலாவோ உன்னை தீண்டாது, நீ போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எதிரிகள் கைகளிலிருந்து, தீயவன் கைகளிலிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து நிலைத்திருக்க செய்து கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எகிப்தின் தலைப்பேர்களை கொண்டழைத்து இஸ்ரேல் மக்களை காத்தவரை, அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து இஸ்ரேல் மக்களை, தன்னை சார்ந்த மக்களை காத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற அழைத்ததை போல நம்முடைய வாழ்விலும் நமக்கு எதிராக இருக்கின்ற அனைத்தையும் கடவுள் உடைத்து போட்டு நமக்காக போராடி நமக்கு வெற்றி பெற்று தந்திருக்கின்றாரே, நமக்கு நிறைய மகிழ்ச்சியும் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றாரே, அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து அவர்களின் நடுவிலிருந்து வெளிக்கொணர்ந்த தீயவர்கள் எண்ணியதை போல நம் வாழ்வில் நடக்காமல், தீயவர்கள் நமக்கு எதிராக செய்கின்ற எல்லா செயல் மத்தியில் நாம் உடைந்து போகாமல், நொறுங்கி போகாமல், அவர்கள் பிடியில் நம்மை காத்து வந்த கடவுளுக்கு, நம்மை பாதுகாத்து வந்த கடவுளுக்கு, நம்மை பராமரித்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். மேலும் தன்னுடைய தோளின் வலிமையினாலும் ஓங்கிய புயத்தாலும் இறைவன் செய்த செயல்களுக்காக வல்லவரான கடவுள், அனைத்தையும் செய்து முடிக்கின்ற கடவுள் நம் சார்பாக இருந்து தன்னுடைய ஆற்றலினாலும், தன்னுடைய வலிமையினாலும், தன்னுடைய கிருபையாலும் நம்மை காத்து கொண்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார்.
அடுத்து செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு தடையாக வந்த தடைகளை உடைத்து போட்டு, மலை போல் இருந்த அந்த தடையை உடைத்து போட்டு கற்றாந்தரையாக மாற்றி அவர்களை நடக்கச் செய்த கடவுள் இதோ இன்றும் கூட நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஐயோ என்று சொல்லி நாம் பயந்து ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற, நமக்கு எதிராக இருக்கின்ற மலை போல இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய்கள் அனைத்தையும் இயேசு நிர்மூலமாக்கி நமக்கு விடுதலை தருகின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே அத்தகைய தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் செய்த அந்த இரவின் நிகழ்வுகளை, திருவிழிப்பை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து கொண்டாடுங்கள் என்று சொல்லி நன்றியின் விழாவை அறிக்கையிட இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் இறைவன் அளப்பரிய காரியங்களை செய்திருக்கின்றார். கண்ணின் கருவிலியாய், காத்திருக்கும் கரங்களாய், உடனிருக்கும் உற்ற துணையாய் நம்மை காத்து வழிந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இடைவிடாமல் இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். சிறப்பாய் எப்படி நம்ம நன்றியை வெளிப்படுத்துவது? திருப்பாடல் 116 படிப்பதை போல, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் ஏந்தி கடவுளுக்கு இறை புகழ் பாடு என்ற வார்த்தை கேட்டார் போல, கல்வாரி வழியிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நற்கருணையின் வழியாக கடவுளை மகிமைப்படுத்துவோம். திருப்பலி அர்ப்பணித்து பங்கெடுத்து இறைவன் புகழ் பாடுவோம். அப்பொழுது இறைவன் நம் நன்றி வழி ஏற்றுக்கொள்வார். தொடர்ந்து நாமும் இறைவன் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்ற மக்களாக இருப்போம். ஜெபிப்போமா? எங்கள் நேசிக்க நீங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் கூட உம்முடைய அருட்கரத்தால் எங்களை தாங்கி இருப்பதற்காக, உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிற நேரத்தில் தகப்பனே, உம்முடைய வல்லமையின் கரம் தொடர்ந்து எங்கள் மீது இருப்பதாக. அன்று இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்தும் பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்தும் செங்கடலினுடைய தடுப்பிலிருந்தும் நீர் பாதுகாத்து அற்புதத்தின் வழியாக வழிநடத்தியதை போல இந்த நாளிலே எங்களை சூழ்ந்து இருக்கின்ற எல்லா விதமான எதிர்ப்புகள், தோல்விகள் மத்தியிலும் நீர் எங்களை வழி நடத்துவீராக, எங்களுக்கு துணையாக இருப்பீராக, சோர்ந்து போன உள்ளங்களுக்கு திடன் கொடுப்பீராக, தளர்வுற்ற இதயங்களை திடப்படுத்துவீராக, உம்முடைய அருளால் காத்துக்கொள்வீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் உடைய இரத்த வளையத்துக்குள் வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். புகழ்வாய் மனமே, இசைப்பாய்